சியோன் விசுவாச தேவாலயம் வழங்கும் ஜீவக்குரல். 1 Corinthians chapter 12 verse 10. வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. I want to talk on the gift of discerning of spirits. 1 Corinthians 12:10. வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும். இந்த 9 கிஃப்டில் பெரிய கிஃப்ட் என்ன கிஃப்ட்டு? ப்ராஃபஸி. ஏன் ப்ராஃபஸி பெரிய கிஃப்ட்னா, ப்ராஃபஸி இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் 2 gifts. One is speaking in tongues plus interpretation is equal to prophecy. ப்ராஃபஸி என்று சொல்லப்படுவது நமக்கு தெரிந்த மொழியில் தேவன் சொல்லுவதை நாம் தெரிந்த மொழியில் சொல்லுவது. அது ஒருத்தர் நவமான பாசை பேசுகிறான், அந்த நவமான பாசைக்கு இன்டர்பிரிட்டேஷன் கிடைக்குது. அந்த ரெண்டும் சேர்ந்து சொல்கிறது தான் ப்ராஃபஸி. ஆனால் ப்ராஃபஸிக்கு அடுத்தது பெரியது டிசர்னிங் ஆஃப் ஸ்பிரிட்ஸ். ஆவிகளை தரக்கணிப்பு செய்து, இது தேவ ஆவியா, தேவதூதர்களின் ஆவியா, மனித ஆவியா, பிசாசின் ஆவியா. There are 4 kinds of spirits, and there is one more kind of spirit that is called the spirit of clouds of witnesses. மேகம் போன்ற திரளான பரிசுத்தவான்களின் ஆவி. So 5 kinds of spirits are there. The 5 kinds of spirits எது எது அப்படின்னு தரம் பிரித்து, தரக்கணிப்பு, மானிட்டர் பண்ணி யூ ஹாவ் டு டிசைன். அந்த வர்ஷிப்புக்குன்னு சில சாங்ஸ் இருக்கு, அந்த துதியின் பாடலாக இருக்கணும். அதில் 3 ஸ்டேஜ் இருக்கு: நடந்து போதல், ஓடுதல், பறத்தல். வாக்கிங் இஸ் தேங்க்ஸ் கிவிங், ரன்னிங் இஸ் ப்ரைஸ், ஃப்ளையிங் இஸ் வர்ஷிப். ஏசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அதுதான் வர்ஷிப். கழுகை போல செட்டைகளை அடித்து உயரத்துக்கு போகிறது, அதுதான் வர்ஷிப். அவர்கள் ஓடினாலும் இழப்படையார்கள். ஓடுறதுங்கிறது தேங்க்ஸ் கிவிங். அவங்க ஆலயத்தில் வச்சு பறப்பாங்க, வீட்டில் வச்சு நன்றி சொல்லுவாங்க. கர்த்தாவே ஸ்தோத்திரம். அன்மேன்ட் ரயில்வே கேட்டில் நான் போயிட்டு இருக்கும்போது 2 வினாடியில் ஒரு குட்ஸ் ட்ரெயின் வந்து அடிக்க போச்சு. 2 வினாடியில் என்னை காப்பாற்றினீங்க. அது எத்தனை வருஷத்துக்கு முந்தி நடந்தது? 25 வருஷத்துக்கு முந்தி. தினந்தோறும் சொல்கிறேன், நடந்து ஸ்தோத்திரம், தேங்க்ஸ் கிவிங். அடுத்தது ப்ரைஸ், துதித்தல். தேங்க்ஸ் கிவிங்கிறது அவர் நமக்கு என்ன செய்தார் என்பதற்கு நாம் சொல்லும் வார்த்தைகள். ப்ரைஸுங்கிறது அவர் பண்புகளுக்காக துதிப்பது. பிசாசுக்கு நம்ம மேலே ஏன் ரொம்ப கோவம் தெரியுமா? பெல்செபூவுடைய ட்ரெஸ்ஸில் மவுத் ஆர்கன்லேருந்து வயலின் வரைக்கும் எல்லாம் இருக்குது. எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ட்ரெஸ்லே இருக்குது. அது மாத்திரம் இல்லை, அவனுடைய ட்ரெஸ் உள்ள வெளியேற பெற்ற கற்கள் இருக்கு. அந்த கற்கள் தேவனுடைய சரீரத்தின் ஒளி பட்டு அப்படியே மின்னும். இட் வில் பி இண்டிபெண்டன்ட், பவர்ஃபுல் கலர் லைட்ஸ். மரகத பச்சை, அப்படி க்ரீன் லைட், ப்ளூ, எல்லாம் லைட்டு. தன்னால் இன்ஸ்ட்ருமெண்ட் பாடும். அவன் இந்த ஆண்டவருக்கு மேலே போவேன்னு சொன்னோடனே ஆண்டவர் என்ன செய்தான்? அவன் சட்டையை கலத்தி போட்டான். அவ்வளோ விலையேற பெற்ற கற்களும் மண்ணாயிடுச்சு, டஸ்ட் ஆயிடுச்சு. எங்கே போட்டார்னா, ஆதியாமத்தில் 4 ரிவர் இருக்குல்ல, அந்த ரிவர் ஒன்று பக்கத்தில் போட்டார். எல்லாம் அப்படியே மண்ணாயிடுச்சு. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் மண்ணாயிடுச்சு. அந்த மண்ணை பார்த்தார், அப்படி தங்க கலரில் இருக்கு. அந்த நதியில் தங்கம் விளைந்தது. தங்கம் விலையேற பெற்ற தங்கம்னு ஒரு 4 நதியில் ஒரு நதி இருக்கும் ஜெனிசிஸில்.
தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாயிற்று. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன் விளையும். அந்த தேசத்தின் பொன் நல்லது. அவ்விடத்திலே பிதோலாகும் கோமேதக கல்லும் உண்டு. வஸ்திரம் போட்ட கோமேத கல் இருக்கு. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு எல்லாம் என்ன ஆயிடுச்சு? மண்ணாயிடுச்சு. யூனிஃபார்ம், மண்ணான யூனிஃபார்மில் மனிதனை படைச்சி அவன் போஸ்ட்டை இவனுக்கு கொடுத்து நம்மளை ப்ரொமோட் பண்ணி நம்மளை வர்ஷிப்பர் ஆக்கிட்டார். அதனால் இந்த பயதானே இப்போ பாட்டு பாடுறான் பார், இந்த பயதானே நான் இருந்த அப்பாயின்மெண்ட்டில் இருக்கான். ஒரு பேங்க் மேனேஜரை வாட்ச்மேனாக டிமோட் பண்ணி அங்கே வாசலில் நிறுத்தியிருக்கு. அப்போ மேனேஜர் போகும்போது அவன் என்னென்னப்பா, என் போஸ்ட்டில் நீ உட்காந்துருக்கியா அப்படி சொல்லுவானா மாட்டானா? சொல்லுவான். வர்ஷிப் இஸ் த கிரேட்டஸ்ட் ப்ரிவிலேஜ் ஃபார் அஸ் டு தேங்க் த லார்ட். கர்த்தாவே, நான் தப்பு நிறையா பண்ணியிருக்கேன், இப்போ வர்ஷிப் பண்ணும்போது தப்பெல்லாம் அழிச்சிருங்க. இது என்னது? லஞ்ச வர்ஷிப். யூ ஆர் பிரைபிங் காட் வித் யுவர் வர்ஷிப். நோ, அப்பா உங்கள் அன்பு பெரியதப்பா, நீர் மாத்திரம் போதும்பா அப்படின்னு சொல்லணும். ஆதாமுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? ஆதாம் இருக்கும்போது, ஏவாள் இருக்கும்போது பகலின் குளிர்ச்சியான வேளையில் ஆதாம் இங்கே இருக்கான், ஏவாள் அங்கே, ஆண்டவர் இங்கே, 3 பேரும் நடந்து போவாங்க. நமக்கு என்ன வித்தியாசம்? என் கூட நடந்து போனால் நீ என்னை விட்டுட்டு போயிடுவப்பா, நான் உனக்கு உள்ளே வந்துடுறேன் அப்படின்னு. we are indwelt by Christ. We are not something like a smartphone upgrade. We are not an upgrade of Adam. We are entirely a different being. பழைய ரசத்தை புதிய துருத்திகளில் ஊற்ற முடியாது. அப்போ புதிய அப்படின்னு சொல்லும்போது அந்த துருத்திக்கு அவர் சொல்கிறது நியா. பழைய ரசம் அப்படிங்கும்போது நியாஸ் சொல்கிறாரு. துருத்தின்னு சொல்லும்போது கெய்னாஸ், புதிய கெய்னாஸ் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் ஒரு மிக்சி வாங்குறீங்க. மிக்சி வாங்கினோடனே ஒரு மேனுவல் இருக்கும். அந்த மேனுவல் என்ன போட்டிருக்கோம்? முதல் பக்கத்தில் படம் போட்டு ஒவ்வொரு பார்ட்ஸாக பேர் எழுதியிருப்பான். 2வது பக்கத்தில் ஒவ்வொரு பார்ட், வெட் பிளேடு, ட்ரை பிளேடு, இதை எப்படி எப்படி யூஸ் பண்ணுறேன்னு போட்டிருப்பான். அது எல்லாத்தையும் எழுதிட்டு வந்துட்டு கடைசியில் எப்படியெல்லாம் பயன்படலாம் எடுத்து ஒன்று போட்டிருப்பான். இஃப் தேர் இஸ் எனி ரிப்பேர், டோன்ட் ட்ரை டு ஃபிக்ஸ் இட் யுவர் செல்ஃப். அதை நீயே சரி பார்க்காத, ஷாக்கடிச்சு போவ. அதனால் என்ன செய்யணும்? பிரிங் இட் டு த சர்வீஸ் ஸ்டேஷன் ஆஃப் த ப்ரொடியூசர். அப்படி போடுறோம். இப்போ நமக்கு என்ன செய்கிறோம்? உடலில் நோய் வந்துடுச்சு, இன்னொருத்தட்டு போகிறோம். ஒரு பிரேக் டவுன் ஆன மிக்சியை கொண்டு போய் பிரேக் டவுன் ஆகாத மிக்சிகிட்ட கொடுத்து ஏதாவது பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணும்? அது அப்படி உட்காந்துருக்கும், இது இப்படி உட்காந்துருக்கும், அப்படியே வந்துடும். அதுக்கு பதிலாக அதில் அது இன்னொன்று போட்டிருப்பான். வாரண்டி வில் எக்ஸ்பயர் இஃப் யூ ட்ரை டு ஃபிக்ஸ் த ப்ராப்ளம். நிறைய பேருக்கு வாரண்டி எக்ஸ்பயர் ஆயிடுது, போகிறாங்க, முடிஞ்சு போச்சுப்பா, தூக்கிட்டு போப்பா. என்ன சார், வாரண்டி கார்டு முடிஞ்சு போச்சு. ஏன்? he was trying to fix himself. I said, I'll fix my problem, my Lord. I manufactured in heaven. So my engineer is there. So I put a call. Out of reach in வரவே செய்யாது. ஹெவனுக்கு கால் போட்டிங்கன்னா லைன் பிஸின்னு வராது. ஏன்னா ஜீசஸ் கிரைஸ்ட் 1,00,000 கால்ஸ் ஒரே நேரத்தில் எடுப்பார். அதனால் காத்திருக்க தேவையில்லை. ஒரு எஜமானுடைய வீட்டில் மண் பாத்திரம், மரப்பாத்திரம், பொன் பாத்திரம், வெள்ளி பாத்திரம், 4 பாத்திரம் இருக்கு. என்கிட்ட வர்றவங்க அது என்ன பாத்திரம்னு மோந்து பார்த்தே சொல்லிடுவேன். அது தங்க பாத்திரம் மாதிரி வரும், கோல்டு வாட்ச் அதெல்லாம் போட்டு வரோம். ஆண்டவர் சொல்ல, இது மண் பாத்திரம்பா. இது மாதிரி சில பொன் பாத்திரங்கள் மாதிரி வெளியே காட்டுற மண் பாத்திரங்கள் உண்டு. இந்த மண் பாத்திரத்தில் விலையேற பெற்ற பொக்கிஷமாகிய பரிசுத்த ஆவியை தேவன் ஊற்றினார். அதனால் என்ன பாத்திரங்கிறது தெரியணும்னா
ஆவிகளை பகுத்தறியும் வரம் தரும். டிசைனிங் ஆஃப் த ஸ்பிரிட் இஸ் நாட் டிசைன்மெண்ட். டிசைன்மெண்ட் இஸ் காமன் சென்ஸ். காமன் சென்ஸ் அனுபவ ரீதியில் படித்து கொண்டு அதன் அடிப்படையில் சொல்லும் காரியம், அதுதான் காமன் சென்ஸ், பொது அறிவு, அனுபவ அறிவு. அது இல்லை. டிசைனிங் ஆஃப் ஸ்பிரிட்ஸ்னால் இந்த 5 விதமான ஆவிகளில் எந்த ஆவி அப்படின்னு உங்களுக்கு சொல்லி தெரியணும். ராங் ஆவிகளை துரத்த தெரியணும். நல்ல ஆவிட்ட பாடம் படிக்க தெரியணும். அது நம்பர் 1. ஃபர்ஸ்ட் ஒன், experience. Set people free from bondage. Second, when you have discerning of spirit, you will say the right kind of words in your prayer. ஜெபம் பண்ணும்போது எப்படி சரியான வார்த்தைகளை சொல்லணும் அப்படின்னு தெரிந்திருப்பது. 3வது, இந்த ஆவிகளை பகுத்தறியும் வரம் இருந்தால் நமக்கு ஒரு பயம் வரும் தப்பு செய்யும்போது. எப்படி? நம்ம இவன் நல்லாவி, அது கெட்டாவி, இது ஆவியானவர் அப்படின்னு பகுத்து பிரிக்கிற மாதிரி பரலோகமும் நம்ம ஆவி எப்படிப்பட்டதுன்னு பகுத்து அறியும். அதனால் பயத்தோடு நம்ம பார்க்குற மாதிரி தானே ஆண்டவர் நம்மளை பார்ப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஆவிகளை பகுத்தறியும் வரம் ஒரு பரிசுத்தத்தை உங்களுக்கு தோற்றுவிக்கும். ஆவியின் தளங்களை பார்ப்பதற்கு உதவி செய்யும். heightened awareness of God's anointing and His presence. மேடையில் நான் நிற்கும்போது எங்கே ஏஞ்சல் நிற்கிறான், எங்கே ஆண்டவர் வராரு, என்ன செய்கிறாரு, எல்லாத்தையும் பார்த்து சொல்ல முடியும். வர்ஷிப் டைமில் you are going to step out from ZFT Church into the realm of the fragrance of heaven. ஒரு வாசனை, பரலோகத்தின் வாசனை. அது என்ன வாசனைன்னு சொன்னால் ஆண்டவருடைய கார்மெண்ட்டின் வாசனை. ஆண்டவருடைய கார்மெண்ட்னு ஏன் சட்டை மாதிரி நினைக்காதுங்க. வஸ்திர தொங்கலால் ஆலயம் முழுவதும். ஏசாயா 6 என்ன சொல்லியிருக்க? உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. ஆண்டவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் முழுவதும் நிரம்பி இருக்கும். 12 வருஷமாக பெரும்பாடுள்ள ஸ்திரியை நினைக்கணும். தொடுங்க வஸ்திரத்தின் ஓரத்தை. Many of you who are walking with the Holy Spirit, you will feel the fragrance of the Holy Spirit. At that point, you should touch the garment. All your sickness will go. சரீரத்தில் உள்ள வாய்க்கும் ஆவிக்குரிய வாய்க்கும் என்ன வித்தியாசம்னா, சரீரத்தில் உள்ள வாய் என்ன செய்யும்? பேசும், இது பண்ணும். மூக்கு சுவாசிக்கும். மூக்கு தான் சுவாசிக்கும். அந்த மூக்கு சுவாசிக்கிறத வாய் டேஸ்ட் பண்ணாது, ஆனால் டேஸ்ட் பண்ண முடியும். Some of you will taste the Lord Jesus at the time of worship. வேதாகமத்திலிருந்து ஆவிகளை பிரித்து தரக்கணிப்பு செய்து எந்த ஆவிக்கு எப்படி பேசினார்கள் என்று வேதத்தின் உதாரணத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 1 verse 32 to 34. ஆவியானவரை யோவான் ஸ்நானகன் பகுத்தறிந்தான். அது டிசைனிங் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். பின்னும் யோவான் சாட்சியாக சொன்னது, ஆவியானவர் புறாவை போல வானத்திலிருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன். நானும் இவரை அறியாதிருந்தேன். ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர், ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லி இருந்தார். அந்தபடியே நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன் என்றான். தேவனுடைய குமாரன் யார், பரிசுத்த ஆவியானவர் யார் என்று யோவான் ஸ்நானகனாலே அங்கே கண்டுபிடிக்க முடிந்தது. இந்த கிஃப்ட்னால ஈவில் ஸ்பிரிட்டை கண்டுபிடிக்கலாம். ரெவலேஷன் சாப்டர் 16 verse 13 and 14. அப்பொழுது வலு சர்ப்பத்தின்
வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ளத்தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்தாவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அவைகள் பூலோகம் எங்கும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படிக்கு புறப்பட்டு போகிறது. வெளியே வர்றது ஃப்ராக், தவளை. ஆனால் அந்த 3 தவளைகளும் 3 பொல்லாத ஆவிகள் என்று யோவான் அப்போஸ்தலன் தரக்கணிப்பு செய்தான். இது டிசைனிங் ஆஃப் ஸ்பிரிட்ஸ். அதுக்கப்புறம் மனித ஆவி. நத்தான்வேல் இருக்கிறான். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். ஹீ இஸ் டிசைனிங் த ஹியூமன் ஸ்பிரிட். மனித ஆவியை தரக்கணிப்பு செய்ய. ஆகவே பரிசுத்த ஆவியானவரை, தேவாவியானவரை, ஈவில் ஸ்பிரிட்டை, மனித ஆவியை தரக்கணிப்பு செய்யலாம். மனிதனுக்குள் என்ன இருக்கிறது என்று இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். ஆவியின் பகுத்தறியும் வரம் இருக்கிறதுனால படியேற வரைக்கும் உன்னை திட்டிட்டு வந்து உள்ளே வந்தோடனே, பாஸ்டர் உங்களுக்காக ஃபாஸ்ட் பண்ணி ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னா, டோன்ட் ஸ்கோல்ட் ஹிம், டோன்ட் ரியாக்ட் வாட் காட் ஹஸ் டோல்ட் யூ. அப்படிங்களா, ரொம்ப தேங்க்ஸ். ஆண்டவர் சொல்லியிருப்பார், படியிலே உன்னை திட்டிட்டு வந்தான், இங்கே வந்து சொல்கிறான் உங்களுக்காக ஃபாஸ்ட் பண்ணி ப்ரே பண்ண. ப்ரேயரே பண்ணியிருக்க மாட்டான், எங்கே பாஸ் பண்ணுறது? ஆனாலும் ரொம்ப தேங்க்ஸ் பிரதர், நீங்கள் பாஸ் பண்ணி ஜம்ப் பண்ணு அப்படி தான் சொல்லணுமா? அப்படியே டேய் படியில் என்ன பேசிட்டு வந்தேன்னு சொல்லட்டா அப்படின்னு சொன்னால் அந்த கிஃப்ட் போயிடும். ஸோ யூ ஹாவ் டு ஷோ கம்பேஷன். should show compassion to people. Compassion is the major characteristic of the Lord Jesus. If you want to walk with God, you need to have the same compassion and same anger when God's temple has become the den of robbers. என் வீடு ஜெப வீடாக இருக்கிறது, அதை கள்ளை குகையாக்கினீர்கள், பெரும்படுத்தார். மற்றபடி எல்லாரையும் மன்னிச்சார். கல்லடிக்க வந்தவங்களாம் மன்னிச்சார். இயேசு கிறிஸ்து எந்த அற்புதம் செய்தாலும் அது நிரந்தரமாக இருக்கும். தண்ணி நிறையா வாங்கி வச்சுருக்கான், ஸ்கேசிட்டி வரும்னு சொன்னாங்க. ரொம்ப நாள் தண்ணி வச்சுருந்தா வீட்டில் புழு வந்துடும். ஆனால் தண்ணியை திராட்சரசமாக மாற்றினா 100 வருஷம் ஆனாலும் அது கெட்டு போகாது. இயேசு கிறிஸ்து எதையும் மாற்றினாருன்னா அது என்ன ஆகும்? அது ரியலாக ரொம்ப காலம் நீடித்திருக்கக்கூடிய ஒரு பொருளாகும். உத்தம இஸ்ரவேலன் என்பது இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். அவன் எங்கே உட்கார்ந்துருந்தான்னு தெரியும். அவன் என்ன யோசித்துக்கிட்டு இருந்தான்னு தெரியும். அவன் என்ன யோசித்துக்கிட்டு இருந்தான்னு தெரியுமா? அத்து மரத்தின் கீழே இருந்து நான் கேட்டேன், ஆண்டவர் என்ன யோசித்துக்கிட்டு இருந்தான்? நத்தான்வேல் அத்தி மரத்தில் இருக்கும்போதே கண்டேன்னு சொன்னீங்களே. வாட் வாஸ் ஹி மெடிடேட்? ஹி said he was reading the passage of Genesis chapter 28 about the ladder that has been fixed from earth to heaven, where angels were ascending and descending. அதே சொல்கிறார், இது முதல் தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குறதையும் காண்பாய். யாக்கோபுக்கு ஏணியை பார்த்த, தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குறதையும் அதை பார்த்து யோசித்த, இது யாக்கோபுக்கு மாத்திரம்தானா எனக்கும் உண்டான்னு யோசித்த. நான் பார்த்தேன், அப்போவுமே உன்னை பார்த்துட்டேன். I have seen you at that point. So I have come to tell you, from now on you will see angels ascending and descending. Jesus told in John's Gospel chapter 1 verse 51, I will tell what happened. அப்போ இவன் அப்படி சொன்ன உடனே ஜீசஸும் நத்தான்வேலும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. எவ்வளோ நேரத்தில்? உத்தம கபடற்ற உத்தம இஸ்ரவேல்னு சொன்ன உடனே ஜீசஸும் நத்தான்வேலும் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. ஃப்ரெண்ட் ஆனோன்னு சொல்கிறான். நாத்தான்வேல் சொல்கிறான், ஆண்டவரே எங்கள் ஊரில், சொந்த ஊர் கானா ஊர், யோவான் 20ஆம் அதிகாரத்தில் வருது, எங்கள் ஊரில் எங்கள் சொந்தக்காரர் ஒரு கல்யாணம் இருக்குது. நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா அந்த ஏணி இருக்கும், தேவதூதர்கள் ஏறுவாங்க இறங்குவாங்க. அதனால் எங்கள் வீடு நீங்கள் சீசரோடு வரணும். அப்போ 12 சீசர் கிடையாது. I saw 4 angels. 4 சீசர்களோடு இங்கே வரணும். எஸ் சொன்னார், நோ ப்ராப்ளம், நான் வந்துடுறேன் அப்படின்னாரு. கானாவூருக்கு வந்தார். யோவான் அங்கேருந்து பார்த்துருக்கேன். இயேசுடைய தாயார் வந்து சொல்கிறாங்க,
அவர்களுக்கு ரசம் குறைவுபட்டது. அது குறைப்பட்டன்னு சொன்னோடனே அந்த மாப்பிள்ளை கஷ்டப்படுறார். ஐயோ, ரசம் சாப்பாடு இல்லாமல் போச்சுன்னா என்ன ஆகுது, கஷ்டமாக இருக்கு. இயேசு கிறிஸ்துவினுடைய தாயார் அவர்களுக்கு ரசம் குறைவுபட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து வரார். அவர் போய் தண்ணி இதை நிரப்புங்கன்றார். நிரப்புங்கன்னு சொன்ன உடனே நாத்தான்வேல் ஒரு ஏணியை பார்த்தான். அவர் திராட்சரசம் குறைவுபட்டது என்று சொன்ன உடனே வேளை வரவில்லைன்னொடனே ஏஞ்சல்ஸ் நியூஸ் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. போயிட்டு அந்த தண்ணியை திராட்சரசமாக மாற்றுறதுக்குரிய வரத்தை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இது முதல் தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் காண்பாயினார். கல்யாண வீட்டுக்கு கூட்டு போனார். முதல் தடவை ஏணியில் ஏறுற தேவதூதர்களை பார்த்தா அதே நேரத்தில் நானும் பார்த்தேன். ஜீவக்குரல் 14/1 மங்கம்மாள் சாலை, KK நகர் அஞ்சல், திருச்சி 620021, தமிழ்நாடு, தென்னிந்தியா. மொபைல் எண் 919025432432.